விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மார்க்கெட்டுகளை விற்பனையில் அமோகமாக களை கட்டி வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மார்ட்டின் ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் மார்ட்டின் ராஜா, இது குறித்த கூடுதல் விவரங்கள். கோவை நாளை இந்தியா முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா மிக சிறப்பாக கொண்டாட உள்ளது. இந்த சமயத்தில் தான் மிக முக்கியமாக கோவையில் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கான ஏற்பாடுகள் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முக்கியமாக கோவையில் இருக்கக்கூடிய பூ மார்க்கெட்டில் இன்று காலை முதலே எல்லா விதமான விதவித வண்ணங்களில் பல வண்ணங்களில் பூக்கள் இங்கே வந்து குவிந்தன. பலவிதமான பூக்களை வாங்குவதற்காக ஏராளமான மக்கள் இங்கே காலையிலிருந்தே பூ மார்க்கெட்டில் திரண்டனர். இதில் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த விநாயகர் சதுர்த்திக்காக வைக்கப்படும் வாழை மரம், பின்பு தென்னை ஓலையால் பின்னப்பட்ட தோரணங்கள், அதே போல பாக்கு மட்டைகள் போன்றவை அங்கே விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தன. இதில் பார்த்தோம் என்றால் முக்கியமாக இந்த பூவின் விலையானது மிகவும் அதிகரித்து காணப்பட்டது. 1 கிலோ மல்லிகை பூவின் கிலோ விலை 800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. கடந்த நாட்களிலேயே இது 400 முதல் 500 ரூபாய்க்கு விற்கப்பட்டதாகவும், இந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இது தற்பொழுது 800 ரூபாய்க்கு விற்பனை ஆவதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். அதே போல இந்த கேந்தி பூ என்று சொல்லக்கூடிய பூவானது பல இடங்களில் ஒசூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலுமே மிக அதிகமான பூக்கள் பூத்திருக்கின்றன, பலன் கிடைத்திருக்கிறது. இதனால் இந்த பூக்களின் விலை கிலோ 20 முதல் 30 ரூபாய்க்கு மட்டுமே விலை போகின்றன. ஒரு சில அதிகமான விளைச்சல் கொடுத்த பூக்களின் விலைகள் குறைந்திருக்கின்றன. மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய ரோஸ், அதாவது ஒசூரிலிருந்து கொண்டு வரப்பட்ட ரோஸின் விலை 1 கிலோ ஆனது 500 ரூபாய்க்கு விலை போனது. எனினுமே நாளை விநாயகர் சதுர்த்திக்காக தற்போது ஏராளமான மக்கள் இங்கே வந்து வாங்கி சென்றார்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் கேரளாவில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட இருக்கிறது. இருந்தாலுமே ஓணம் பண்டிகை அங்கே இருக்கிற வயநாடு நிலச்சரிவிலே பல உயிர்கள் பறிபோனதால் இந்த ஆண்டு மிக சிறப்பாக ஓணம் பண்டிகை கொண்டாட்டங்கள் இருக்காது என்று அம்மாநில முதல்வர் தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் கூட கேரளாவிலிருந்து அதிகமான வியாபாரிகள் இங்கே பூ மார்க்கெட்டிற்கு வரவில்லை என்றும் தெரிவித்தனர். இதனிடையே தான் இங்கே கோவை மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வியாபாரிகளிடம் பேசிய பொழுது ஆன்லைன் மூலமாக பூ விற்பனைகள் என்பது தற்போது நடைபெற்று வருவதாகவும், இதன் காரணமாக இந்த விலை சற்று அதிகரித்திருப்பதாக தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் பலரும் தற்பொழுது ஆன்லைன் மூலமாக வியாபாரத்தை பூவை வாங்கி செல்வதால் மார்க்கெட்டில் வரக்கூடிய எண்ணிக்கை குறைந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி மார்ட்டின் ராஜா.